ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா காய்கறி மளிகை ஜாமானும் வாங்கியிருக்கோம். என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் ஃபுல்லாக வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மூட்டையை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மூட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இன்னும் 2 பை கிட்டத்தட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மூட்டையில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு எழுதி தான் கொடுத்து விட்டுருந்தேன். வீட்டில் இல்லாதது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு லிஸ்ட்டு பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த மூட்டையில் உள்ள எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கீழே எடுத்து வச்சாச்சு. அதுக்கு அடுத்து என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம 1 by 1 நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குவோம். என்ன ரேட்டில் வாங்கியிருக்கோம், எவ்வளோ பட்ஜெட்டில் மாதம் நமக்கு செலவாகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோஸில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டப்பையில் இருந்தது எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம் இருந்தது, ஒரு அட்டை முட்டை இருந்தது. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து 2 கவர் இருக்குது. அதுக்கப்புறம் காய்கறிலாம் இருக்குது. 1 by 1 பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பெரிய பர்ச்சேசிங் பண்ணியிருந்தோம். தீபாவளி பர்ச்சேசிங் பண்ணியிருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. 6000 ரூபாய் கிட்டத்தட்ட மளிகை ஜாமான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம மளிகை ஜாமான் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் பாருங்கள், 80 ரூபா வந்துடுச்சு. 3 பாக்கெட் ஸ்நாக்ஸ் தான் இருந்துச்சு. இதோட ரேட்டு 80 ரூபா. இந்த பர்ச்சேசிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்துக்கிட்ட பொன்னேரின்னு ஊர் இருக்குது. அங்கே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மளிகை ஸ்டோர் ரூம் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கவரில் அவ்வளோதாங்க. நம்ம அடுத்து என்ன கவரில் அடுத்த பொருள் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஷாம்பு, ஷீக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கு லிக்விட் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் ஏரியல் இருந்தால் வாங்கிட்டு வாங்க, இல்லைனா ரென் இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க அங்கே ரென்னும் கிடையாது, ஏரியலும் கிடையாது, சர்ஃப் எக்ஸல் மட்டும்தான் இருக்குன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிதம்பரம் நூதனம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா பிராண்டும் இருக்குது. நம்ம அங்கே தேவையான அளவு எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் அதிகமாக கிடைக்காது. இப்போதைக்கு இதாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிதம்பரம் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துருவோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் கிட்டத்தட்ட வந்துச்சு. உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முள்ளங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்லாரி 1 கிலோ கிட்டத்தட்ட, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு பாருங்கள் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கொஞ்சமாக 1 கிலோ கிட்டத்தட்ட தக்காளி, ஒரு 10 ரூபாய்க்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை. காய்கறி ஐட்டம் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம 1 by 1 மளிகை பொருள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துருவோம். மேரிகோல்டு பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா 1 ரோலு, இது 55 ரூபான்னு நினைக்கிறேன். அதே குட்டே பிஸ்கெட்டும் பார்த்தீங்கன்னா 55 ரூபா தான் 1 ரோலு. பிஸ்கெட் ஐட்டெலாம் பார்த்தீங்கன்னா தர்ஷனும் சாப்பிடுவோம், தன்ச்சியும் சாப்பிடுவோம். அதனால் பிஸ்கெட் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, நம்ம பொங்கல் செய்கிறதுக்காக பாசிப்பருப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஷீர்வாத் கோதுமை மாவில் பாக்கெட்டுனா 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 பாக்கெட்டு, அடுத்து 1 பாக்கெட்டு, 2 பாக்கெட்டு. ஏன்னா நம்ம அடிக்கடி பூரி சப்பாத்திலாம் போடுவோம், அதனால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சால்ட்டு பாக்கெட்டில் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் உப்பு. ஸோ இந்த கல் உப்பில் 1 பாக்கெட்டு. ஏன்னா உப்புலாம் வீட்டில் தீர்ந்துருச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது பொட்டுக்கடலை நம்ம தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் பொட்டுக்கடலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்புங்க. துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம சாம்பார்லாம் நம்ம அடிக்கடி வைக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூல் போகிறதுக்கு நம்ம மதியம் லஞ்சுக்கு சாம்பார் அடிக்கடி வைக்கிறதுனால துவரம்பருப்பு சீக்கிரமாக தீர்ந்து போயிடுது. அதனால் 2 பாக்கெட் துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பஜ்ஜி மாவு 2 பாக்கெட்டு. ஏன்னா இப்போ ரீசனாக நம்ம பஜ்ஜிலாம் போடலை. வாழைக்காலாம் இருந்துச்சு, பட் பஜ்ஜி மாவு தான் இல்லை. அதனால் 1க்கு 2 பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பசங்க ஸ்கூல் போனாங்கன்னா அவங்களுக்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து விடலாம். அதனால் பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம இப்போ இட்லிக்கு போடுறதுக்கு மெயினாக தேவையே பார்த்தீங்கன்னா உளுந்து தான் தேவை. அதனால் உளுந்தில் பார்த்தீங்கன்னா 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ 1 பாக்கெட் எடுத்து வச்சுட்டா நெக்ஸ்ட் 1 பாக்கெட் பாருங்கள். ஏன்னா வீக்லி நான் எப்படி இட்லிக்கு மாவு அரைக்கிறேன், 3 days 4 டேஸுக்கு எனக்கு எவ்வளோ மாவு ஸ்டோர் ஆகுது எல்லாமே நீங்கள் விளாகில் அப்டேட்டில் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதனால் இப்போ நம்ம வீட்டில் உளுந்து தீர்ந்து போயிடுச்சு. இப்போ 3 பாக்கெட் கிட்டத்தட்ட வாங்கியாந்து இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தாங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. தர்ஷனுக்கு இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். அவன் தோசைக்கு இட்லி பொடி வச்சு தான் சாப்பிடுவான். அவனுக்கு இட்லி பொடி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முந்திரி பருப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் நம்ம செய்வோம், இல்லைனா சில டைம் பாயாசம் செய்யறதுக்கு முந்திரி பருப்பு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஒரு அப்பளக்கட்டு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. நம்ம மதியம் லஞ்சுக்கு சாம்பார் ரசம் வைக்கும்போது அப்படியே அப்பளம் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெப்பர் தூள், மிளகுத்தூள் பாக்கெட் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு பாக்கெட் 1. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீரகம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நம்ம கிச்சனுக்கு எதுக்கு தேவையோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், பெப்பர் பவுட்ரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா LG பெருங்காயத்தூள் 1 வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
இன்றைக்கி நான் லிஸ்ட்டில் எழுதி கொடுத்தது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட் வீட்டில் இல்லாததாங்க இப்போ நான் எழுதி கொடுத்துருந்தேன். ப்ரூ ஒரு ரோல் பார்த்துக்கோங்க, இதுவும் நம்ம வந்து இப்போ எழுதி கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 ரோசஸ் டீ தூளில் ஒரு சரம், அதுக்கப்புறம் கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பில் ஒரு சரம், அதுக்கப்புறம் கார்த்திகா ஸ்ரீகாவில் ஒரு சரம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இன்றைக்கி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தது. லிஸ்ட்டு எடுத்து எழுதி கொடுத்துருந்தேன். லிஸ்ட்டில் இல்லாதது எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு அட்டை முட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. முட்டையோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 180 ரூபா சம்திங் வந்துருச்சு ஒரு அட்டை முட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூண்டும் வீட்டில் சுத்தமாக தீர்ந்து போயிடுச்சு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மளிகை பொருளை வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் நேம்லாம் தெரியல. ஒரு 3 ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தர்ஷனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பாக்கெட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சுகர், சர்க்கரை ஒரு 2 கிலோ கிட்டத்தட்ட வாங்கிட்டு வந்தாங்க. ரேஷன் கடையில் வாங்குவேன், அது எனக்கு 2 வேளையும் நான் டீ போகிறதுனால எனக்கு சர்க்கரை பார்த்திங்கன்னா சீக்கிரம் தீர்ந்து போயிடுது. அதனால் இப்போ 2 கிலோ தனியாக சர்க்கரை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யும்போது கண்டிப்பாக அந்த நான்வெஜ் நம்ம சமைக்கும் போது சுவையாக இருக்குங்க. அதனால் நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 5 கிலோ மல்லாட்டெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக சர்ஃப் எக்ஸல். இது எதுக்குன்னா நம்ம ஃப்ரண்ட் லோடுக்கு. மளிகை பொருளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து வாங்கிக்கிறோம். காய்கறி நம்ம வந்து வீக்லி 1 டைம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது இவ்வளோ பொருளுங்க. நான் லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருந்தேன் பாருங்கள். சைடில் வந்து இவ்வளோன்னு எழுதியே அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு காய்கறி மளிகை பொருள் எல்லாத்தையும் சூப்பராக எடுத்து வச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாவோட கோம்பு எல்லாமே கிள்ளிட்டு நம்ம வச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போகாதுங்க, ரொம்ப நாள் வரும். ஸோ இந்த மளிகை பொருள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.